பல மாவட்டங்களுக்கு முடிச்சிட்டு மதுரை மாவட்டத்தை முடிச்சிட்டு இப்பதான் தேனி மாவட்டத்துக்குள்ள நுழையிறேன். எத்தனை மாவட்டத்துக்கு போனாலும் இந்த தேனி மாவட்டம் என்னைக்குமே கூடுதல் பெருமை, கூடுதல். உங்க எழுச்சியை பார்க்கும்போது தேனி மாவட்டம் முழுக்க கழகத்துடைய வெற்றி உறுதியாயிடுச்சுன்னு தெரியுது. தெரியுமா? தேனிக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு தெரியுமா? என்ன தொடர்பு தெரியுமா? 2018ஆம் ஆண்டு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தலைவர் அவர்கள் எல்லா ஊர்லயும் போய் கிராம சபை கூட்டம் நடத்த சொன்னாங்க. அப்ப நான் அரசியலுக்குள்ளே வரல, பொது வாழ்க்கைக்கு வரல, பிரச்சாரத்துக்கு கூட போல. பிரச்சாரத்துக்கு எல்லாம் போறதுக்கு முன்னாடி முதல்ல என்னுடைய பொது வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போட்டது இந்த தேனி மாவட்டம் தான். இங்கதான் வந்து கலந்துகிட்டேன். என்ன முதல்ல வரவேற்றது இந்த தேனி மாவட்டம் தான். தேனி மாவட்ட மக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, தேனி மாதிரி உழைக்கக்கூடியவங்க தேனி மாவட்ட மக்கள் அப்படின்னு. அப்படிப்பட்ட உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த பெருமை. தேனி எப்பவுமே கழகத்துடைய கோட்டைங்கிறத இந்த வாட்டி நம்ம மீண்டும் நிரூபிச்சு காட்டணும். இந்த வாட்டி தலைவர் அவர்கள் ஒரு நல்ல வேட்பாளர், வெற்றி வேட்பாளரை உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஆனால் மகாராஜன் அவர்களை உங்ககிட்ட நான் அறிமுகப்படுத்த தேவையில்லை. உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர், உங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சவர், உங்களுடைய சுகதுக்கத்தை நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடியவர், எப்போதுமே மக்களோடு மக்களா நிற்கக்கூடியவர். வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் உங்களை வந்து சந்திச்சு வாக்கு கேட்கிறவர் கிடையாது. என்னைக்குமே வருடம் முழுக்க உங்களுடைய பயணிக்கக்கூடியவர் தான் அண்ணன் மகாராஜன் அவர்கள். ஏற்கனவே 2 முறை ஏற்கனவே 2 முறை சட்டமன்ற உறுப்பினரா பணியாற்றி ஓட்டு கேட்க வேணாமா? ஓட்டு கன்ஃபார்மா? வித்தியாசம் கன்ஃபார்மா? சரி, ஏற்கனவே 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி உங்களுக்காக ஏகப்பட்ட திட்டங்களை இந்த தொகுதிக்கு கொண்டு வந்தவர் தான் அண்ணன் மகாராஜன் அவர்கள். திட்டங்களை, சில திட்டங்களை மட்டும் எடுத்துக்காட்டா சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு 130 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ரயில்வே மேம்பால பணிகள் இங்க நடைபெறுகிறதுனா யாருடைய முயற்சி? அண்ணன் மகாராஜனுடைய முயற்சி. 141 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கூட்டு குடிநீர் திட்டம் வேலை நடந்துட்டு இருக்கு. அரசு மருத்துவமனையில இன்னைக்கு 8 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதிநவீன 1.5 டெஸ்லா எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷின் யார் அமைச்சு கொடுத்தா? உங்களுடைய வேட்பாளர் அண்ணன் மகாராஜன் அவர்கள். தொகுதி முழுவதும் கடந்த 5 வருஷத்துல மட்டும் 31 கோடி ரூபாய் மதிப்பீடுக்கு 72 கிலோமீட்டருக்கு சாலை பணிகள் நடந்திருக்கு. விவசாய மேம்பாட்டுக்கு நுண்ணீர் பாசன திட்டத்திற்கு கீழே 38 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தண்ணீர் பாசன வசதிகள். அரசு பள்ளிகளுடைய மாணவர்களுக்காக 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தனியாக லேப் வசதி. அதே மாதிரி 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஸ்மார்ட் கிளாஸ் வசதி. குமுளியில 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய பஸ் ஸ்டாண்ட் யார் கட்டி கொடுத்தா? அண்ணன் மகாராஜன் கட்டி கொடுத்துக்கிறாங்க. இங்க வந்தோடனே என்னுடைய கைகள்ல கோரிக்கை கொடுத்தாங்க. மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய போது உறுதி. மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சர் வரப்போறாரு. அப்போ எனக்கு இந்த கோரிக்கைகள்லாம் நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும்னு உரிமையோடு கொடுத்திருக்கிறார். என்ன? தொட்டமான் துறை கால்வாய் திட்டத்தை செயல்படுத்தணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். நிச்சயம் நம்முடைய ஆட்சி அமைஞ்சோடனே முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போய் அதற்கான நிதியை பெற்று நிச்சயம் அதற்கான உறுதிமொழியை நான் தரேன். முல்லை பெரியாறு குள்ளப்ப கவுண்டம்பட்டியிலிருந்து வாய்க்கால் மூலமாக உபரி நீரை கொண்டு வந்து ஆண்டிப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய கண்மாய்களை நிரப்பணும்னு ஒரு கோரிக்கை. இதெல்லாம் நிச்சயம் நடக்கும். நம்முடைய ஆட்சி அமைஞ்சோடனே நீங்க மகாராஜன் அவர்களை ஜெயிக்க வச்சோடனே நிச்சயம் இந்த கோரிக்கைகள்லாம் உங்களுக்கு நிறைவேற்றி தரேன். இந்த தொகுதிக்கு மட்டும் இவ்வளவு செஞ்சிருக்கிறோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் போட்டோவா? போட்டோலே இருங்க. என்ன போட்டோ தெரியாது, எந்த போட்டோ எனக்கு தெரியாது. போட்டோக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்க மாட்டி விட்டுறீங்க, இது வேணாம். சரி, நான் போட்டோ காட்டுறேன். ஆனா அந்த போட்டோக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சரியா? நான் விருப்பம் இல்லாம தான் காட்டுறேன். ஓகேவா? சரியாம்மா? எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது. இப்போ இந்த போட்டோ உலக புகழ் பெற்ற போட்டோ ஆயிடுச்சு. அதுக்கு யார் காரணம்? நீங்க தான் காரணம், நான் கிடையாது. கீழே ஒருத்தர் படுத்திருக்காருல்லமா, அவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவர் தான் முன்னாள் முதலமைச்சர். இப்படிதான் முதலமைச்சர் ஆனாரு. மக்கள் வாக்களிக்கல. நான் என்ன சொன்னேன்னா, நீங்க மொரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மொரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? இவர் தான் அந்த மொரட்டு அடிமைன்னு சொன்னேன். மோடியோடைய நம்பர் 1 மொரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னேன். அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுமா. இப்ப என்ன கண்ணாபுரான்னு திட்டுறாரு, உயிரை வாங்குறான்ட்டாரு, செத்து போன வாட்டான்னு கேக்குறாரு. என்ன கெட்டவாதில மட்டும்தான் திட்டல அவரு, அவ்வளவு கோவமா திட்டுறாரு.
ஏன் அப்படி சொன்ன? இவர் மோடி என்ன பண்ணாலும் அதுக்கு ஆமாசாமி போட்டுக்கிட்டு நம்முடைய மாநில உரிமைகள்லாம் விட்டு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு இன்னும் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றமா, இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு நாடாளுமன்றத்தை கூட்டி எம்பி தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க, நிறைவேற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளும் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். இது மூலமா மக்கள் தொகையை அடிப்படையா வச்சு ஒவ்வொரு மாநிலத்திலையும் எம்பிக்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இன்னைக்கு இந்தியாவுடைய எம்பிக்கள் தொகை 543, அதை அதிகப்படுத்தி 815 சீட்டா மாத்த போறாங்க. நியாயப்படி பார்த்தா இப்ப நம்முடைய தமிழ்நாட்டில் 39 எம்பிக்கள் இருக்காங்களா, நமக்கு சரியா பிரிச்சு கொடுத்தாங்கன்னா, எல்லா மாநிலங்களுக்கும் சரிசமா பிரிச்சு கொடுத்தாங்கன்னா நமக்கு 59 தகுதியை வரணும், 59 எம்பிக்கள் வரணும். ஆனா பாஜக அரசு என்ன பண்றாங்க, திட்டம் போட்டு நமக்கு வெறும் 47 எம்பிக்கள் வர மாதிரி அந்த முயற்சியில எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 எம்பிக்கள் தமிழ்நாட்டுக்கு குறைவா கொடுக்கறாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சொன்னாங்க, வட மாநிலங்கள்ல மக்கள் தொகையை கட்டுப்படுத்தல. நம்முடைய தமிழ்நாடு ஒன்றிய அரசு சொன்ன மாதிரி சரியான விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுனால இன்னைக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு 12 எம்பிக்களை குறைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. நமக்கான குரல் நாடாளுமன்றத்தில் குறையணுமா, அதிகப்படுத்தணும். நமக்கான உரிமையை விட்டு கொடுக்க கூடாது. அதனாலதான் இன்னைக்கு நாம எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம், கருப்பு கொடி காட்டிருக்கிறோம். இன்னைக்கு காலையில அந்த சட்ட நகலை அனைவரும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அத்தனை பேரும் இன்னைக்கு அந்த சட்ட நகலை எரிச்சிட்டு தான் நான் இங்க வந்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி, நான் சொன்ன புரட்டு அடிமைன்னு ஏன் சொல்லட்டுமா, நாம இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்ல நம்முடைய எம்பிகள் கம்மியாகுதுன்னு. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா சொல்றாரு, டீலிமிட்டேஷனால தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்றாரு எதிர்கட்சி தலைவர். பாதிப்பு வரும்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு பாதிப்பு வந்துடும், பாஜக மூலியமா அவருக்கு பாதிப்பு வந்துடும். அதனாலதான் இப்படி தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் பண்ணிட்டு இருக்காரு. ஆகவே இப்படிப்பட்ட பாசிஸ்டுகளுக்கும் அடிமைகளுக்கும் வர்ற ஏப்ரல் 23 சட்டமன்ற தேர்தலில் நீங்க மிகப்பெரிய வெற்றிய நம்முடைய அண்ணன் மகாராஜன் அவர்களுக்கு ஆண்டிப்பட்டி தொகுதியில உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை உறுதி செய்யணும். செஞ்சு கொடுப்பீங்களா? நம்முடைய தலைவர் இந்த முறை சில வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குறுதி? கலைஞர் மகளிர் உரிமை தொகை. என்னமா? நன்றிமா. கலைஞர் மகளிர் உரிமை தொகை நம்ம தேர்தலில், போன சட்டமன்ற தேர்தலில் சொன்ன வாக்குறுதி. இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துட்டு இருக்கிறார். கரெக்டா வருதா? இத நிப்பாட்டுறதுக்கு அதிமுகவும் பாஜகவும் திட்டம் போட்டாங்க. தேர்தலை காரணம் காட்டி ஒரு 3 மாசம் நிப்பாட்டுவோம் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, முதலமைச்சர் என்ன பண்ணாரு, 1000 ரூபாய் கொடுக்கறது நிப்பாட்டுறியா, நிப்பாட்ட முயற்சி பண்றியா, நான் 5000 ரூபாய் கொடுப்பேன்னு கொடுத்தாரா இல்லையாமா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய், 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாரு. முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு பேங்க்ல போட்டாரு. கரெக்டா? மகளிர் என்ன பண்ணீங்க, 9 மணிக்கெல்லாம் போய் பணத்தை எடுத்துட்டீங்க. அவ்வளவு ஷார்ப்பு. ஏன் எடுத்தீங்க? ஏன் தெரியுமா? உங்களுக்கு மோடி அரசு இந்த உரிமை தொகையை பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி மோடி அரசு இந்த பணத்தை எடுத்துருவாங்கன்னு அந்த பயத்தை போய் எடுத்துட்டீங்க. இதே மாதிரி ஷார்ப்பா 23 காலைல வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு பெட்டியில உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் மகாராஜன் அவர்களுக்கு வாக்களிக்கணும். செய்வீங்களா? இப்போ உரிமை தொகையை உயர்த்தி கொடுப்போம்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். மகளிர் உரிமை தொகை ஆட்சி அமைஞ்சோன்னு 1000 ரூபாய் கிடையாது, அதை உயர்த்தி 2000 ரூபாய் தருவேன்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல, 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்கோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் கிடையாது, 1500 ரூபாய் கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் வீடு கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்க அத்தனை பேருக்கும் கலைஞர் கனவு இல்லம் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 இல்ல 2000 ரூபாய் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்த விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே ஆட்சி அமைஞ்சோடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருடைய கைகளையும்
8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் உங்க கையில ஒப்படைச்சிருவாரு. அந்த 8000 ரூபாய் வச்சுக்கிட்டு நீங்க உங்க வீட்டுக்கு என்ன தேவையோ, என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ அதை நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம்னு உங்க இஷ்டம்ங்கிறத முதலமைச்சர் முடிவு எடுத்திருக்கிறாரு. இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றணும்னா வர சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் மகாராஜன் அவர்களை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புவீங்களா? செய்வீங்களா? சரி, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியுமா? நானும் ஒரு வேட்பாளர், தெரியுமா உங்களுக்கு? நான் மகாராஜா அண்ணனுக்கு வந்து இங்க வாக்கு கேட்கிறேன்ல, மகாராஜா அண்ணன் வந்து என்ன கேட்டாரா? எங்க நிக்கிறேன் தெரியுமா? சென்னையில சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில நானும் நிக்கிறேன். நானும் போட்டி போடுறேமா. தலைவர் அவர்கள் 2வது முறை எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. நான் என் தொகுதிக்கு போவே இல்லை, ஒரு நாள் தான் போனேன், போய் வாக்கு கேட்டிருக்கிறேன். ஜெயிச்சிருவ நம்பிக்கை இருக்கு. அங்க போகாம ஏமா இங்க வந்தேன் உங்களை பார்க்க? ஏன் தெரியுமா? எனக்கு என் தொகுதி வெற்றியை விட, என்னுடைய வெற்றியை விட அண்ணன் மகாராஜனுடைய வெற்றி இங்க ஆண்டிப்பட்டி தொகுதியில அவருடைய வெற்றி மிக மிக முக்கியம். சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி வெற்றியை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் மகாராஜன் அவர்களை ஆண்டிப்பட்டியில ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? நீங்க இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்துல வாக்களிக்கணும்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. கரெக்டா? முடிவு எடுத்துட்டீங்களா? உதயசூரிய சின்னத்துல வாக்களிக்கணும் நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு தேதி என்ன? 16. இன்னைக்கு தேதி 16. தேர்தல் நாள் இன்னைக்கு 23. இன்னும் 7 நாட்கள் இருக்கு. இன்னும் ஒரு வாரம் இருக்கு. இன்னும் இந்த 7 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு ஒவ்வொரு வீடா போய் யார் யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்க கிட்ட இந்த பிரச்சாரத்தை நீங்க பண்ணுங்க. ஏன் உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிக்கணும்? ஏன் திரு மகாராஜன் அவர்களை மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக்கணும்? ஆட்சிக்கு வந்தா என்னென்ன கொடுப்போம், என்னென்ன திட்டங்கள் நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, ஏற்கனவே 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தை விட முக்கியம், அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாது. அந்த பிரச்சாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா, அடுத்த ஒரு வாரம் நீங்க இந்த பிரச்சாரத்தை பண்ணீங்கன்னா நிச்சயம் அண்ணன் மகாராஜன் அவர்கள் குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல நிச்சயம் ஜெயிச்சு காட்டுவார். ஜெயிச்சு உறுதி செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், பெருமையா சொன்ன தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொன்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிங்க. அண்ணன் மகாராஜன் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தாங்க. நிச்சயம் உங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடைய குரலாக சட்டமன்றத்தில் இருப்பார் என்று கூறிக்கொண்டு இந்த வரவேற்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.